அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்குவாராம். அவருடைய இரத்தம் உங்களுடைய கடந்த கால எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுடைய எல்லா நோய்களையும் குணமாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நம்முடைய வியாதி, நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய தரித்திரத்துக்காக கிறிஸ்து சிலுவையிலே பலியானபடியால் அவருடைய காயங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவருடைய தழும்புகளால், அவருடைய காயங்களால் நீங்கள் ஏற்கனவே குணமானீர்கள். இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கி இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு புது பலனை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுடைய சரீரத்தில் ஒருவேளை வியாதி இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாவதாக.